ஹாய் மகா, திஸ் இஸ் விஏ அஜினிஸ் ஹியர். நம்ம இன்னும் எங்கே போகிறோன்னா, குளம்பேட்டை பக்கத்தில் சித்தர்கள் வாழும் சிவன்மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. அங்கே தான் ஒரு சின்ன ட்ரிப்பு போகிறோம். அங்கே போகலாம். அந்த அக்காவையும் ஃபோட்டோ எடுத்தேன். கிளம்பி போட வீடியோ எடுத்து சரியாக்கா போட்டுடலாம். வீடியோ ரெக்கார்டில் தான் இருக்குது. சரி போட்டு போகலாமா? போகலாமா? எல்லாம் போட்டு தான் போயிட்டு வராங்க. அவன் போய்ட்டுன்றோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மலை மேலே ஏற போகிறோம். படிக்கட்டு ஏறுறவங்க இந்த படிக்கட்டில் ஏறலாம். அதே பார்த்திங்கன்னா சைடில் அங்கிட்டு இருக்குது மலைப்பாதை. வரும்போது நாங்கள் அதை காட்டுறோம். இப்போதைக்கு படியில் ஏறுறோம். பிள்ளையார், நாகராஜர், அகத்தியர், போமா. இங்கே எடுக்கல? எங்கே உள்ள யார் எடுக்கலாமா தான் யோசிக்கேன். இல்லைன்னா உள்ள யார் வேண்டாம் பண்ணிட்டு அங்கே திறந்து ஒன்றும் இல்லை. வெறும் விளக்கு தான் இருக்கும். விளக்கு தான் இருக்கா? அப்போ விளக்கு மட்டும்தான் இருக்கும். ஜோதி, ஆமாம். அதுவும் அணைய நிலைமையில இருக்குது. அணையாது கனல் இது மட்டும்தான் இருக்குது. அவ்வளோதான் இருக்கும். இதெல்லாம் முதல்ல என்ன வீடு கட்டக்கு நண்டி வச்சதா? சரி, நானும் கட்டிட்டேன். நீங்களும் கட்டணும். கட்டிட்டு வரேன். கோயிலுக்கு வரவங்க வீடு கட்டினோன்னா அந்த கல் எடுத்து அடிக்க வச்சா வீடு கட்டிடலான்னாங்க. நானும் கல் தர ஒன்றும் கிடைக்கல. ஏற்கனவே யாரும் கட்டி வச்சதை நம்ம கலைக்கக்கூடாதுல்ல. அவங்க மனசு கஷ்டப்படும். என்ன இருக்குல்ல, என்ன ஒன்று கிடக்கு பெருசாக கட்டிடுவோங்கய்யா. ஆமாம், அடித்தளத்தையும் பெருசாக பில்லர் பெருசாக போட்டாச்சு. அடி இல்லைடா, அடிக்கலாம். மேலே என்ன இங்கே இருக்கு? இது சும்மா நிறைய இருக்கு அண்ணாச்சி. எத்தனை மாடி கட்டிருக்கான்னு பாருங்க. பேப்புள்ளா சும்மா அப்படியேதே இல்லை. நானும் கட்டிட்டு போவேன். கலைச்சி தான் எடுக்கணும். கலைஞ்சி கிடக்கு. 1 2 3 அது வேண்டாமா? அங்கே கட்டினது 4 இருக்கட்டும்டா. 2 வீடு கட்டினா. எத்தனை பேருக்கு 2 வீடு? 5 மாடி கட்டிட்டேன். போமா. சார் என்ன பண்ணுறீங்க? அவங்க இடத்துக்கு நம்ம தான்டா வந்துருக்கோம். செம்ம இல்லை? ஐயோம்மா சாமி.
சொரணம் சொரணம் ஒரு அறிகுறியே இதில் இல்லை. ஆனால் இவ்வளோ பிஸியான லைஃப்பில் இப்படி ஒரு இடம் அமைதியான இடம். அங்கிட்டு பிஸியான லைஃப் ப்ரோ, இங்கிட்டு அமைதியான வாழ்க்கை ப்ரோ. இவ்வளோதான் வாழ்க்கை. 1 மணி நேரம் அந்த ரெஸ்ட் எடுக்கணும்னா சரி இங்கேயும் அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். சரி போமா இறங்கும். லைஃப்பில் டெய்லியும் நம்ம வேலைக்கு போகிறோம், வரோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், இப்படியே போயிட்டுருக்க போரான லைஃப்பில் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மன அமைதி வேணும், ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய பிளேஸ் இது. வியூ சூப்பராக இருக்குது, அருமையான இடம். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அமைதி கிடைக்கும். வணக்கம்ப்பா, நான் திருநங்கை. என் பேர் கனி. நாங்கள் வந்து இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்து 20 வருஷம் ஆகுது. இந்த கோயில் வந்து ஃபஸ்ட்டு காடாக ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப பிரபலமாக டெவலப் ஆகிருக்குது. அதனால் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அதனால் நிறைய மக்கள் வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து இங்கே பார்க்குறாங்க. அதனால் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வாங்க. இவர்கிட்ட கேட்ட வரம் கண்டிப்பாக கிடைக்கும். எங்கள் சிவன்கிட்ட வந்து வேண்டுங்க. பக்கத்துலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயில் கூட அப்படி தான். அது வந்து வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரிலாம் திறந்துருக்கும். அதுவும் சாயந்தரத்தில் திறந்துருக்கும். அந்த அம்மாவும் சக்தி தான். இங்கே வந்து 3 மலை மொத்தம் இருக்குது. இது சின்ன மலை. காளியம்மன் கோயில் வந்து நடுமலை. அங்கே முருகர் கோயில்னு ஒன்று இருக்குது, அது வந்து 3வது மலை. 3 மலையும் ஒன்றா சேர்ந்து 3 கோயில் இருக்குது. இங்கே வந்து யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வாங்க. நல்ல பலன் கிடைக்கும். எப்படியும் வந்து நல்லபடியாக கும்பிட்டு போங்க. எங்கள் கடை தான். நாங்கள் வந்து தப்பான தொழில்களாக போல் எங்கள் சிவனடியில் தான் வச்சு பூக்கடை வச்சுருக்கோம். நாங்கள் திருநங்கைக்கு தான் வச்சுருக்கோம். இவங்க தான் எங்கள் அத்தை. இவங்க வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. பூ கட்டி கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வாங்க. அதே மாதிரி எங்கள் பூக்கடை வந்து SVSK பூக்கடை. இங்கே நாங்கள் வந்து இப்போ தான் இப்போ ஒரு 2 வருஷமாக தான் வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து கடை இருந்தனால யாரும் வரமாட்டாங்க. இப்போ எல்லோரும் வரனால நாங்களும் கடை வச்சுருக்கோம். எல்லோரும் கண்டிப்பாக வாங்க, நல்லது நடக்கும். தேங்க்யூ பச்சலும்.